தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kids on Flick. This is me Sandhya and this is Manoj. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டொவினோ தாமஸோட சொல்லிரு ARM அப்படின்ற ஒரு மூவியோட ட்ரெய்லர் தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப நாளா நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து அந்த வீடியோட ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனல் நீங்க புதுசா பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எங்களுக்கு செம மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்க ஆல்ல வச்சுக்கோங்க. ஸோ நாங்க போற வீடியோஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ வித்வுட் டிலேயிங். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி. வானத்தை பொளந்துக்கிட்டு வந்த ஒரு விண்கல்லு காத்தை விட வேகமாகவும் மின்னலை விட அதிக வெளிச்சமாகவும் நம்மளோட இந்த அரிபுரத்துல வந்து விழுந்துச்சு. வடக்கே ஹரிபுரம் பகுதியில் ஒரு களரி வீரனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் பெருமையா சொன்னது நம்மளோட முப்பாட்டனை பத்தி தான். ஊரூரா போய் களவாண்டு தெரியுது. அவனால நம்ம இப்ப தலை நிமிர்ந்து நடக்க முடியாத நிலைமையில இருக்கும். நாலா பக்கமும் உங்க பார்வை இருக்கட்டும். உயிரோட பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஒன்னாலும் பரவாயில்ல அந்த களவாணி பையன். ஹலோ, நான் ஒரே ஒரு முறை தான் அதை பார்த்துருக்கேன். அது தங்கமா? தங்கத்தை விடவும் மதிப்பு மிக்கது. உன்னை போல் எனக்கு ஆகாயம் பூமி எல்லாம் நீதான். அவர் மூச்சு காத்தாலேயே அவரை கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு களவாணிக்கு ராத்திரி. களவாணிக்கு நினைச்சதெல்லாம் கை கொடுறனால வெட்டி எரிகிட அந்த நாய. திருவழக கோவில் திறக்கும் போது தாத்தாவோட களவாணி பட்டம் எனக்கும் வந்துடும். ராஜாவோட சதுரங்க ஆட்டத்துல சிப்பாய்க்கு சாகிறதெல்லாம் சாதாரண விஷயம். நான் ஆடுற இந்த ஆட்டத்துல எனக்கு கிடைச்ச ஒரு சிப்பாய் தான் நீ. ராத்திரியில வீட்டுக்குள்ள கமுக்கமா பதுங்கி வர்றதாண்டா உங்க பரம்பரை புத்தி. இங்க பாரு தங்கம், களவுல ஒரு ஊரையே ஜெயிச்ச வீரவும் தாத்த. சாதாரணமான ஆளுங்க போகக்கூடிய இடங்கள் தான் நீ போனது அத்தனையும். மணியன் மாதிரி ஒருத்தரால மட்டுமே போகக்கூடிய இடங்கள்னு இந்த சியோதிகாவுல எதுவும் இருக்காதா என்ன? எங்க நீயே சொல்லு பாப்போம். களவாணியா காவலாளியா எவன் முதல்ல வந்தான்? களவாணி. ஓ செப்டம்பர். எத்தனை மூவி செப்டம்பர்ல? நிறைய மூவிஸ் வருது. ஸோ ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸா செம்மையா இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டொவினோவோட இது முக்கியமாக இன்னொன்று சொல்லி ஆகணும். டொவினோவோட 50th மூவி இது. ஓ அப்படியா? ஓகே ஓகே, எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸாக நிறைய பேர்த்தோட 50th மூவி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹிட் ஆகிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம விஜய் சேதுபதி அவரோட 50th மூவி செம்மையான ஹிட்டு மகாராஜா. அண்ட் இவரோட மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர். அண்ட் இதில் ட்ரெய்லரை பார்க்குறப்போ சீரியஸாக நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்ஜெட் ஃபிலிம் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இது பாக்குறப்போ ஒரு 3 ஜெனரேஷன் வேரியேஷனை காமிச்ச மாதிரி தெரியுது. ஜெனரேஷனா இல்ல ஒரு 3 கேரக்டர் இருக்கு. ஏன்னா அவங்களே வந்து பாத்தீங்கன்னா டொவினோ ஆஸ் 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் மென்ஷன் பண்றாங்க. ஏதோ அஜயன் குன்னிக்கிலோவா அது ஐ டோன்ட் நோ லைக் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி அப்புறம் வேற ஏதோ இன்னொரு பேர்ல இருந்துச்சு. ஒரு 3 கேரக்டர் போட்டிருந்தாங்க. ஸோ அது நான் மேபி அது இதிலே பார்த்தோம் நாங்கள் ட்ரெய்லரில். ஸோ 3 ஜென்ரேஷன் மாதிரியா சந்தியா சொல்கிற மாதிரி இல்லை அது எப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்க வந்து ஒருத்தங்க வந்து அந்த நரேட் பண்ணுறாங்க. ஸோ தாத்தா காலத்துலன்றாங்க. அண்ட் டொவினோ தாமஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட தாத்தாவோட அந்த களவாணின்ற பேர் எனக்கு வந்துடக்கூடாது அந்த மாதிரி ஒரு டைலாக் வருது. ஸோ மேபி இது 3 ஜென்ரேஷனில் நடந்த ஸ்டோரியை வந்து
இது பண்ணி அதை அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ இது ட்ரெய்லர் பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு. சீரியஸாக நிறைய கேரக்டர்ஸ் நம்ம பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் இருந்தாங்க, அண்ட் ஆல்சோ கிருத்தி ஷெட்டி இருக்காங்க, அண்ட் இன்னொரு பேர் இன்னொரு ஜென்ரேஷனில் இருக்கிற டொவினோக்கும் இன்னொரு பேர் இருக்குது. அது யாருன்னு எனக்கு தெரியல. டக்குன்னு வந்துட்டு போயிடுச்சு. ஆனால் டக்குன்னு என்னால் ஃபுல்லாக பார்க்க முடியல. அண்ட் மேபி நாங்கள் பார்க்குறோம். ஸோ இந்த ட்ரெய்லரில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் காமிச்சாங்க. அதுவும் மெயினாக நம்ம இந்த கேரளாலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலரின்ற ஆர்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அது ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆர்ட் ஃபார்ம் இதில் கொண்டு வந்த மாதிரி இருக்குது. அண்ட் கதகளி டான்ஸும் அங்கங்கே நம்ம அந்த மேக் ஓவரோட பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம். அதுவும் சிலம்பமும் இருந்துச்சு. சிலம்பமும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்டோரி எந்த மாதிரி இருக்குங்கிறது ப்ரெடிக்ட் பண்ண முடியல. மேபி ஏதோ ரிலேட்டட் டு தீவ்ஸ் தான். ஆனால் அது என்ன தீஃப்ன்றதை விட நம்ம மேபி நம்ம அந்த ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டி இருக்கும். அந்த கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதிலிருந்து அவங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனில் மறுபடியும் அதே கஷ்டம் தான் படுறாங்களா, அண்ட் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கான்னு தெரியல. ஏன்னா 3 ஜென்ரேஷன் காமிக்கிறாங்க. அதில் ஒரு டயலாகும் சந்தேகம் சொன்ன மாதிரி, அது எங்கள் தாத்தாவை கலவாணின்னு சொன்ன மாதிரி என்னையும் அந்த மாதிரி சொல்லிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஸோ இஸ் ஃபைட்டிங் ஃபார் சம் காஸ். அது மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. அது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்கன்றது தெரியல. இது எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே இந்த ஸ்டோரி மைட் பி டிஃப்ரெண்ட் திங்காக கூட இருக்கலாம். ஏன்னா எங்களோட புரிதல் இதுதான் எங்களோட புரிதலாக இருக்குது. அண்ட் பார்க்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அண்ட் இது ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் மியூசிக் வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸில் வந்த அந்த ஹைப் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் டொவினோ தாமஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்லையும் நல்ல வேரியேஷன் காமிச்சிருந்தாரு. அந்த ரொம்ப அந்த பழைய காலத்து இதாக காட்டுறப்ப வந்து ரொம்ப மஸ்குலரா அவரோட ஃபைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதே சேஞ்ச் ஓவர் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் காமிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப சாதுவா சட்டிலா சூப்பராக இருந்துச்சு அவரை பார்க்குறக்கு. அண்ட் முக்கியமாக இதில் இன்னொரு வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணி ஒன்று பேசியிருக்காரு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக லாஸ்ட்டில் அதை வந்துச்சு அந்த சீனு. ஸோ அவர் வந்து ஒரு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அந்த இது பார்க்குறப்போ ஒரு வாய்ஸ் மாடுலேஷன், அவரோட ஆக்ஷன், அந்த ரியாக்ஷன், ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இது அவருக்கு ஒரு ஆக்டிங்க்கான ஒரு ஸ்கோப் இருக்கிற மாதிரி ஒரு மூவின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படத்தில் ஒரு 3 டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கணும் அப்படின்னா அது நிறைய எஃபோர்ட்ஸ் போடணும். ஏன்னா ஒரு சாயல் இன்னொரு கேரக்டரோட சாயலும் பிளெண்ட் ஆகிடக்கூடாது. ஸோ இதை பார்த்து பண்ணணும். அது சீரியஸாக செமையாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். டொவினோ தாமஸோட மூவிஸ்லாம் நம்மளுக்கு தெரியும், சூப்பராக பண்ணியிருப்பாரு. எல்லா மூவியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். நல்லா இருக்கும். அண்ட் அவரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருக்கும். ரொம்ப யதார்த்தமாக நல்லா இருக்கும். அது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆக்டிங் மாதிரியே தெரியாது. நம்மளை அப்படியே அந்த ஒரு கேரக்டருக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி தான் அவர் எப்பவுமே ஆக்டிங்ஸ் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இதில் பார்க்குறப்போ அப்படி தான் தெரியுது. ஸோ டெஃபினட்டாக இட்ஸ் கோயிங் டு பி a blast மட்டும் கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன். எஸ். ஸோ செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் டேட் வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு எதாவது அப்டேட் தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ட்ரெய்லர் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்டு இந்த ட்ரெய்லர்லேருந்து நீங்கள் எதாவது டீகோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதை நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி எங்கள் சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தாலும் இல்லை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷனை ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ நாங்கள் போகிற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. பாய்.